வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு இலவச கட்டண சலுகை சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு கட்டணமில்லாமல் சிகிச்சை வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்தவர் ரவி காவல்துறையில் தலைமை காவலராக பணிபுரிகிறார். இவர் மதுரை தனியார் மருத்துவமனையில் இதய பாதுகாப்பு மாநில அரசின் புதிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் சிகிச்சை பெற்றார். சிகிச்சைக்கு 3.73 லட்சம் செலவானது. இதில் 1.01 லட்சத்தை மட்டுமே காப்பீட்டு நிறுவனம் வழங்கியது. இதையடுத்து சிகிச்சைக்கான செலவில் 2.72 லட்சத்தை திரும்ப வழங்க காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவிடக் கோரி ரவி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்து நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவு, மனுதாரர் புதிய மருத்துவ காப்பீடு திட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள நோய்க்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதிலும் கணிசமான தொகையை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை சென்றடைய செய்யும் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தின் கீழ் தங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட சலுகையை பெறுவதற்காக நீதிமன்றங்களை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும். ஊழியர்களின் நலனுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதன் நோக்கத்தை அடைய தவறும் பட்சத்தில் அரசு மௌனமாக இருக்கக்கூடாது. இத்திட்டத்தில் அடிப்படை வாக்குறுதி கட்டணம் செலுத்தாமல் சிகிச்சை என்பதுதான். இருப்பினும் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளால் ஊழியர்கள் சொந்த பணத்தை இழக்க வேண்டியுள்ளது. அரசு ஊழியர்கள் நலனுக்காக புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் போது சிகிச்சை செயல்முறையில் ஒவ்வொரு கட்டத்திலும் கட்டணம் இல்லாமல் சிகிச்சை வாங்கும் நோக்கம் மற்றும் குறிக்கோள் உறுதி செய்யப்பட வேண்டும். பயனாளிகள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படாதவாறு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எதிர்காலங்களில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் தேவைக்கேற்ப தவணைத் தொகையை உயர்த்துவதுடன் காப்பீட்டு தவணைத் தொகையின் ஒரு பகுதியை தானே செலுத்துவதன் மூலம் அரசு தனது பங்கை மேம்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது. இது தொடர்பாக அரசு ஊழியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்தாலோசித்து மாநிலத்தில் நிதிநிலை கருத்தில் கொண்டும் முடிவெடுக்கலாம். பேக்கேஜ் கட்டணங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டாம். இத்திட்டத்தில் அதிகபட்ச கட்டண வரம்பு அனுமதிக்கப்பட்ட மருத்துவ செலவுகளை கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். மனுதாரருக்கு கூடுதல் மருத்துவ செலவை மாநில அளவிலான குழு பரிசீலித்து 3 மாதங்களில் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.